உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கிரகத்திற்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த உலகத்தில் பிறந்த இன்னார் அப்பா பேர் இன்னார் அம்மா பேரு நம்ம தெரிஞ்சாலும் கூட நம்மளை உள்ளுக்குள்ளே உற்பத்தி பண்ணது யாருன்னா அந்த இப்போ இந்த லக்னாதிபதி இந்தந்த இடத்துல எல்லாம் இருந்தால் இவங்க வந்து திருடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க, மாட்டிப்பாங்க அப்படி, அதெல்லாம் உண்மைதானா சார்? அதெல்லாம் கண்டிப்பாக மது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் பார்த்தா லக்னாதிபதி இப்போ ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம்? அப்போ இந்த ஜாதக பிரகாரம் வந்து அவங்களுக்கு லக்னாதிபதி நல்ல இடத்துல யாருக்கு உட்காந்துருக்குறாங்களோ அவங்க வந்து நடிக்க தெரியாது, அவங்களுக்கு அவங்க மாட்டிப்பாங்க. இந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சார், அதெல்லாம் வந்து கிடைக்குங்கிற ஒரு யோகம் இருக்குமா? லக்னத்திற்கு 5 சனி ராகு கேது அமர்ந்திருந்து அவர் குரு பார்க்காம இருக்கணும். அப்படி பார்க்காம இருந்தால் அவங்க வந்து பூர்வீக இடத்துல உட்கார முடியாது. பூர்வீக சொத்துல இருக்கும்பொழுது கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் அந்த வீட்டில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த குழந்தை இல்லாமல் இருக்கும். அது ஒரு கணக்கு இருக்கு. இப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்க, சனி ராகு உட்காந்துருக்கா, அப்போ உங்களுக்கு ஒரு நாக தோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது, இதுக்கு சில பரிகாரங்கள் செய்வாங்க. செஞ்சும் பலன் கிடைக்காது. காதல் போயிட்டுருக்கோம், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக பிரிகிற மாதிரி இருக்கும், இந்த சத்தியத்தை மீறுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதனால் நடக்குது சார்? இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் இரண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. இந்த 7 கோடியனும் லக்னாதிபதியும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தால். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சுக்க ஆதன் செயலியை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாரம்பரிய ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் வந்துட்டு அனுபவம் பெற்றிருக்க அனுபவ ஜோதிடர் சிவசங்கர் ஜெயராமன் அவர்கள் தான் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். தொடர்ந்து உங்களோட பதிவுகள் எல்லாரும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நல்ல கருத்துகளும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சார். இப்போது அதே போல் வந்து இந்த பதிவில் என்ன மாதிரியான கேள்விகள் வந்துட்டு இவங்க கேட்க போகிறாங்க, என்ன மாதிரியான பதில்கள் வந்து நீங்கள் விளக்கம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நேயர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கே வந்துட்டு அது புரிய மாட்டேங்குது. கிரகத்திற்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம், அதையும் பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. ஓகே, கண்டிப்பாக. அது எப்படி வேலை செய்யுது ஜோதிடம்? இப்போ ஜோதிடம் கிரகத்துடைய அடிப்படையில் தான் இந்த ஜோதிடம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய 2 கிரகங்கள் சூரியன் சந்திரன், இதை நம்ம கண்ணால் பார்க்குறோம். இப்போ மற்ற கிரகங்களாம் சனி செவ்வாய் புதன் குரு அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, யாரும் நேரில் பார்க்கல. இப்போ அந்த குருவுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், அந்த செவ்வாவுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், இந்த கிரகங்கள் எப்படி வேலை செய்யுது, நம்ம எங்கே இருக்கிறோம், அவருக்கு அதான் வேலையை அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காரா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். உண்மையாக அதுதான். என்ன காரணம்னா, இந்த பூலோகத்தில் பிறக்கும் பொழுது ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா இது நம்ம பிறக்கிறது இல்லை, இந்த கிரகங்களை தான் நம்ம உற்பத்தி பண்ணுது. ஓகே. இப்போ 9 கிரகங்கள் சொல்கிறாங்க. இப்போ 9 கிரகம் பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு உயிர் ஜீவத்தை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய யாருன்னு பார்த்தனால் இந்த சனி பகவான். ஓகே. ஒரு முதல் 30 நாள் இந்த சனி பகவான் தான் வந்து ஒரு உயிரை அந்த அணு வந்து உற்பத்தி பண்ணுறாரு. அவர் அந்த 30 நாள் முடிஞ்ச பிறகு அவர் வேலை முடிஞ்சிருது. அடுத்தவள் அவர் என்ன பண்ணுறாரு, சந்திர பகவான் கொடுக்குறாரு, நீ பார்த்துக்க படுத்ததுன்னு. இந்த சந்திரன் 30 நாளைக்கு அவர் தான் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த நமக்கு வந்து மூச்சு உற்பத்தி பண்ணுறது, சுவாசத்தை கொடுக்குற, இதயத்தை கொடுக்குறது வந்து இந்த 2ஆவது மாதத்தில் சந்திரன் பார்க்குறாரு. 3ஆவது மாதம் பார்த்தீங்கன்னா இவர் 30 நாள் முடிஞ்சதுக்கு அடுத்து செவ்வாய்ட்ட கொடுத்துருவார். அவர் செவ்வாய் பார்ப்பார். செவ்வாய் என்ன பண்ணுறாரு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த எலும்புகளை உற்பத்தி பண்ணுறாரு. அடுத்த 4ஆம் மாதம் புதன் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த உடம்புல இருக்கிற தசைகள் தோள்கள் இதெல்லாம் இவர் உற்பத்தி பண்ணுறாரு. 5ஆவது மாதம் அப்போ வரும்பொழுது குரு வரார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு இந்த தசைகள் மேலே இருக்கிற முடியெல்லாம் வளரும். இது 5ஆவது மாதம். அதனால தான் பெரும்பாலும் கர்ப்பமான பெண்கள் 5ஆவது மாதத்தில் வந்து வாந்தி வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த முடி வளர்றது. அடுத்தவள 6ஆம் மாதம் வந்து சுக்கிரன் வராரு. அவர் வரும்பொழுது என்ன பண்ணுவாருன்னா, அந்த முழு உடம்புக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒவ்வொரு மாதத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த 8ஆவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து தாகம் ஏற்படும், பசி ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம 8ஆவது மாதத்தில் பெரும்பாலும் என்ன பண்ணுறோம், கர்ப்பிணி பெண்களுக்கு
விளையாப்பு நிகழ்ச்சி நடத்துவோம். 7வது மாசத்துல 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் செய்வாங்க. என்ன செய்கிறாங்கன்னா அப்போ தான் அந்த குழந்தை சாப்பிடணும் அந்த எண்ணம் வருது, அதுக்கு பசி எடுக்குது குழந்தைக்கு. அப்போ பசி எடுக்கும் பொழுது அதுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம். அப்படி இந்த 9 கிரகங்களும் 9 மாதங்களாக அதை உற்பத்தி பண்ணி 10வது மாதத்தில் ஒரு படம் எப்படி வந்து பழுத்துருச்சுன்னா தானாக வந்து வெளியில் விழுதோ அதே மாதிரி இந்த 9 மாதங்களும் 9 கிரகங்கள் ஒவ்வொரு மாதத்தை எடுத்து 10வது மாதம் வரும்பொழுது நம்மளாவே தானாகவே வந்து வெளியில் இந்த உலகத்தை வந்துடுறோம். ஓகே. அப்போ இந்த உலகத்தில் பிறந்த இன்னார் அப்பா பேர் இன்னார் அம்மா பேரு நம்ம தெரிஞ்சாலும் கூட நம்மளை உள்ளுக்குள்ளே உற்பத்தி பண்ணது யாருன்னா அந்த கிரகங்கள் தான். அதனால் நம்ம கிரகத்தை வணங்குறோமோ இல்லையோ தெரிஞ்சுக்கிறோமோ தெரியல. ஒரு சில பேருக்கு இந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லைன்னுவாங்க, சாமியில் நம்பிக்கை இல்லைன்னுவாங்க. அதுக்காக கடவுளைனா கிரகனை அவர் மட்டும் நான் கஷ்டப்படுத்துகிறாங்களா? அப்படி கிடையாது. எல்லாருக்கும் அவர் ஒரே இதை செய்வார். நீங்கள் வணங்கினாலும் சரி வணங்காட்டினாலும் சரி அந்த கிரகங்கள் உங்களுக்கு நமக்கு வந்து சம்மந்தப்பட்டது. அதனால தான் சனி செவ்வாய் எல்லா கிரகங்களும் நமக்கு வந்து தொடர்பு படுத்துறது. இப்போ ஏன்னா அந்த 9 மாதங்கள் அந்த 9 கிரகங்களும் தான் நம்மளை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. நம்ம ஓனர் அவங்க தான் முறைப்படி பார்த்தா அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஆயுள் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா இந்த 9 கிரகங்களை தான் நம்மளை வந்து கடைசி வரையும் கொண்டு போகிறாங்க. இதை தான் வந்து ஒரு மனிதனுக்கு ஜோதிடம் எப்படி வேலை செய்யுது, ஏன் இந்த கிரகங்களை அவங்க வேலை செய்யுது. ஒரு ஜாதகத்தில் பார்க்கலாம் இப்போ 7ல் சனி ராகு இருக்கு, இவருக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன காரணம் அப்படின்னா அந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டவர். அவர் ஒரு மனிதன் ஒரு இடத்துல தங்குறதுக்கு இடம் வேணும்னு சொல்ல போனால் அதற்கு செவ்வாய் இருக்காரா, அவருக்கு அமையறதுக்கு வீடு இருக்கா, அவர் கொடுப்பார். அப்போ நம்மளை உற்பத்தி பண்ண உண்டாக்கின அந்த கிரகங்கள் தான் நம்மளை வந்து பாதுகாக்கிறாங்க. இதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஓகே சார், ஜோதிடம் எப்படி வேலை செய்யுது, கிரகத்திற்கும் நமக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். இப்போ வந்து ஒரு சில ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜாதகத்தில் வந்துட்டு இவங்க வந்து இந்த நிலைமையில் இருப்பாங்க, ஒரு தொழிலதிபரோ இல்லை இவர் வந்து இந்த மாதிரியான வந்து தொழில் தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம். இப்போ இந்த லக்னாதிபதி இந்தந்த இடத்துல எல்லாம் இருந்தால் இவங்க வந்து திருடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க, மாட்டிப்பாங்க அப்படி, அதெல்லாம் உண்மைதானா சார்? அதெல்லாம் கண்டிப்பாக அது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் பார்த்தா லக்னாதிபதி இப்போ ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த அப்பா அம்மா 2 பேருமே நல்லவங்க, நல்ல கேரக்டர். அவங்களுக்கு பிறந்த 2 குழந்தையில முதல் குழந்தை நல்லவராக இருப்பார், அதே மாதிரி இருப்பாங்க அப்பா. 2ஆவது பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனம் பண்ணுவார், தப்பான வழிகள் போவார், அவரால் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வரும். என்ன காரணம்? இப்போ அப்பா அம்மா அவங்க தான் பொழுது அவங்களுக்கு பிறந்த 2 குழந்தை இருந்தால் 2 ஒரே மாதிரி தானே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு மோல்டிங்கில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னு சொன்னால் அதே மாதிரி தானே இருக்கணும் அவுட் புட்டு. ஆனால் இதில் பாருங்கள் அப்பா அம்மா நல்லா இருந்தால் கூட குழந்தைகள் வந்து மாறுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் போனால் அவங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்களோட லக்னாதிபதி என்ன அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். ஓகே. இப்போ உலகத்தில் நம்ம வந்து ஒரு பொதுவாக ஒரு கருத்து சொல்லுவோம், ஒரு மனிதன் திருடன் அப்படின்னு. நிஜமாக சொல்லுங்கள், ஒரு திறமைசாலி யாரு சொல்லுங்க சார்? சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. நீங்க ஒரு ஆக்கரா இருக்கீங்க, ஒரு மனிதன் திறமைசாலி. திருட்டெல்லாம் வந்து அவ்வளோதான் இது இல்லை, நான் வந்து திருடர்களுக்கு சப்போர்ட் பேசுகிறேன்னு நான் சொல்ல வேண்டாம். உண்மையான ஒரு திறமைசாலி டேலண்டாக ஆள் யாருன்னா திருடர்கள் தான். நேர்மை உழைக்கிறவங்க வந்து யோகசாலி, அவங்களுக்கு திருட தெரியாது. அவங்களுக்கு திருட்டுத்தனம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு டேலண்டான விஷயங்க. இப்போ சாதாரண ஒரு 500 சம்பாதிக்கணும், ஒரு நேர்மையாக சம்பாதிக்கணும்னு வச்சிங்களா, ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு 1/2 hour 1 hour நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சோன்னா ஒரு 500 வாங்கிடலாம் சாதாரணமாக. ஓகேங்களா, ஒரு 2 hours ஒர்க் பண்ணுங்கள், ஒரு 500 வாங்கிடலாம். ஒரு 100 ரூபா ஒரு மார்க்கெட்டில் போய் ஒரு பிக் பாக்கெட் அடிக்கணும், உங்களால் முடியுமா? இல்லை என்னால் முடியுமா? இல்லை யாரால் முடியும்? அப்போ அதுக்கு எவ்வளோ திறமை வேணும்? ஒரு இடத்துல போய் நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வேலை செய்கிறது பேசுகிறோம், நாம் ஒரு 1000 ரூபா கேட்குறோம், அவர் எல்லாம் 500 வாங்கிடுறாரு. இடையில ஒருத்தர் வந்து என்னங்க இவ்வளோ அதிகமாக இருக்குங்க, குறைச்சி வாங்கின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுக்கு என்ன வேண்டியிருக்கு, நீங்கள் போங்க, நான் அவராச்சும் நானாச்சும் பேசி நம்ம முடிவு பண்ணிவிடுவோம். ஆனால் ஒரு திருடம் போய் பாருங்கள், ஒரு பிக் பாக்கெட் அடிக்கணும் ஒரு மார்க்கெட்டில், யார்கிட்ட பணத்தை எடுக்கிறோமோ அவங்களுக்கு தெரியக்கூடாது, அது அவங்க காசு பரவாயில்ல. லெஃப்ட் சைடில் ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான், அவங்களுக்கும் தெரியக்கூடாது. ரைட்டில் ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான், அவனுக்கும் தெரியக்கூடாது. நமக்கு பின்னால் ஒரு ஆள் நம்மளை பார்த்துட்டு இருப்பான், அவனுக்கும் தெரியும். அப்போ இந்த 4 பேருக்கு தெரியாமல் ஒரு ஆள்கிட்ட ஒரு 100 ரூபா 200 ரூபா பிக் பாக்கெட் சாதாரண விஷயங்களா? முடியாது. அப்போ வந்து ஒரு திறமைசாலியால் தான் முடியும். ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு மனிதன் வந்து எப்போ தவறு செய்கிறான் அப்படின்பொழுது அந்த லக்னாதிபதி கிரகங்கள் மறைவடையும் பொழுது அவன் செய்யக்கூடிய தவறு அவனுக்கு இயற்கை தானாக வந்துடும். இப்போ ஒரு நல்லவர் ஒரு நேர்மையான வச்சுங்களா, அவனுக்கு ஜாதகத்தை நல்ல கிரகம் இருக்குன்னா ஒரு மார்க்கெட்டில் போகிறாருன்னு வச்சுங்களா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போகிறார், ஏதோ ஒரு பொருள் வந்து தன்னை அறியாமலையோ தன்னோட குழந்தை அந்த பொருள் எடுத்துகிட்டு வெளில வந்துருச்சு, மார்க்கெட் விட்டு வெளில வந்துட்டாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் பார்க்குறாரு அந்த குழந்தையோட கையில் வந்து அந்த பொருள் இருக்கு. ஆஹா, அந்த பொருள் எடுத்துட்டு வந்துட்டோமே,
சந்தோஷப்படுவாரா? இல்லை இது திருப்பி கொண்டு போய் நான் கொடுக்குறேன், எங்க இந்த மாதிரி தெரியாமல் என் குழந்தை எடுத்துருச்சுன்னு சொன்னால் விடுவாங்களா? அப்போ 2 இடத்துலையுமே வந்து ஒன்றும் சந்தோஷம் பட மாட்டார், திருப்பியும் கொடுக்க மாட்டார், டென்ஷன் ஆகி அடுத்த ப்ரோக்ராம் இருந்தால் கூட எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவார் உடனே. அவரால் அந்த இடத்துல வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் வேண்டி இந்த வந்து திருடர்கள்ன்றதை வந்து அதுக்கும் ஒரு திறமை. இப்போ என்ன சொல்லணும்னா, இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, அந்த லக்னாதிபதி நல்ல கேந்திர ஸ்தானங்களை நல்ல இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எம்மன் தப்பு பண்ணாலும் மாட்டிப்பாங்க. ஒரு சில பேர் நினைப்பாங்க, நான் எவ்வளோ எல்லாத்தையும் மறைச்சி கரைச்சி வீட்டுக்கு போகும்பொழுது நல்ல முகத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போவாங்க, போனோன்னே கரெக்டாக மனைவி கேட்பாங்க. நமக்கு யோசிப்போம் எப்படி நம்ம எல்லாத்தையும் மறைச்சோம் அப்படின்னு. ஆனால் அவங்களோட உடல் அமைப்பு வந்து காமிச்சு கொடுத்தோம். அப்போ இந்த ஜாதக பிரகாரம் வந்து அவங்களுக்கு லக்னாதிபதி நல்ல இடத்துல யாருக்கு உட்காந்துருக்குறாங்களோ அவங்க வந்து நடிக்க தெரியாது, அவங்க மாட்டிப்பாங்க. இந்த லக்னாதிபதி மறைஞ்சிட்டாங்க தெரியுங்களா, அவங்க அழகா எஸ்கேப்பை வெளில வந்துடுவாங்க, சாமர்த்தியம் வெளில வந்துடுவாங்க. அவங்க திருட்டு பெரும்பாலும் வெளியில தெரியாது. அவங்க நேர்மையான வழியில செய்யணும்னு நினைச்சாலும் கூட நடக்காது. இதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு சில பேர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் பண்ணணும்னு வச்சுங்களேன், இந்த லக்னாதிபதி பாருங்க நல்லா இருக்கிறவன் அவன் நேரில் போய் வேலை பார்த்தா அவங்களுக்கு நடக்காது. இந்த லக்னாதிபதி கெட்டவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க போய் இன்டெரக்டாக கொடுத்து வேலை முடிச்சு வந்துடுவாங்க. அப்போ வந்து ஒரு அரசு வேலைகளோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலை நடக்கணும் அப்படின்ற போது வந்து இந்த லக்னாதிபதி மறைஞ்சவங்க வந்து நேராக போய் நான் வந்து சாதாரண வந்து ப்ராப்பராக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்களுக்கு காரியம் நடக்காது. அவங்க இன்டைரக்டாக போனால் தான் அவங்களுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகும். அவங்களே நேர்மையாக இருக்குன்னு நினைச்சாலும் கூட நடக்காது. அதுதான் காரணம். ஓகே சார். இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து வந்து இந்த சொத்து சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி எங்கள் இடம் வந்து மாட்டிகிட்டு இருக்கு, எங்களால் அது வாங்கிக்க முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு குழப்பத்துலலாம் இருப்பாங்க. இந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சார், அதெல்லாம் வந்து கிடைக்குங்கிற ஒரு யோகம் இருக்குமா ஜாதகத்தில் பொதுவாகவே? கண்டிப்பாக. பூர்வீக சொத்துன்றது எல்லாருக்கும் இருக்கிறது கிடையாது. அப்படி இருந்தாலும் ஒரு சில பேர் அதை அனுபவிக்க முடியாது. இங்கே தான் ஒரு பெரிய பாயிண்ட் வருது. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், எங்கள் தாத்தா ஒன்றும் பெருசாக ஒன்றும் சம்பாரித்து வச்சுட்டு போகலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு சில பேருக்கு இந்த பரம்பரை சொத்து இருக்கும், ஆனால் இவங்க அதை அனுபவிக்க முடியாது. இதற்கு காரணம் என்னென்னா, லக்னத்திற்கு 5ல் சனி ராகு கேது அமர்ந்திருந்து அவர் குரு பார்க்காம இருக்கணும். அப்படி பார்க்காம இருந்தால் அவங்க வந்து பூர்வீக இடத்துல உட்கார முடியாது. ஓகே. யாராக இருந்தாலும் எந்த இடத்துல பிறந்தாங்களோ அந்த இடத்த விட்டு வேற இடத்துல தான் வசிக்கணும். 2வது பூர்வீக சொத்துன்றது வந்து இப்போ தாத்தா சொத்து இருக்குது, இது பேரனுக்கு கிடைக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, இவங்களுக்கு கிடைக்காது. இருந்துச்சுங்க, தாத்தாவோட சொத்துக்கள் நிறைய இருந்துச்சு, ஆனாலும் வித்துட்டு போயிட்டாங்க, காலி ஆயிடுச்சு, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. இப்போ ஒரு சில பேர் கிராமத்துலேருந்து மாறி சிட்டி கூட வந்திருப்பாங்க, ஆனால் பூர்வீக சொத்து ஊரில் இருக்கும், ஆனால் அதை அவங்களால அனுபவிக்க முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் சித்தப்பா பிள்ளை பெருப்பா பிள்ளை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பங்காளிங்க, நாங்கள் வேணால் வருஷத்தோடு போய் ஹாய் ஹலோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் தர, ஆனால் அந்த சொத்தை அவங்க அனுபவிக்க முடியாது. இப்போ ஒரு சில பேர் இதை கூட முடிவு பண்ணுவாங்க, ரைட்டுங்க நம்ம சிட்டியில் வந்துட்டோம், அந்த கிராமத்தில் இருக்க உபயோகப்படுத்தலை, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிவிட்டு அதே அமௌண்ட் வந்து ஒரு சிட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி முடிவு எடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு இங்கே கொண்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஒரு நஷ்டமோ இல்லை எதிர்பாராத ஒரு பண இழப்போ ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து மாட்டிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு வழி இல்லாமல் அந்த சொத்து விற்று இந்த கடனை அடைச்சிருங்க. அப்போ அவங்களுக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்து இல்லாமல் போயிடும். தன்னோட உழைப்பால் மட்டும்தான். இப்போ அப்பா ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காருங்கன்னா அது கிடைக்கும், அது தப்பு கிடையாது. ஆனால் தாத்தா சேர்த்த சொத்து பாட்ட சொத்துன்றது இவங்களுக்கு அமையாது. அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தில் இருக்கும்பொழுது கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் அந்த வீட்டில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த குழந்தை இல்லாமல் இருக்கும், அது ஒரு கணக்கு இருக்குது. இப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்க, சனி ராகு உட்காந்துருக்கா, அப்போ உங்களுக்கு ஒரு நாக தோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது, இதுக்கு சில அந்த பரிகாரங்கள் செய்வாங்க, செஞ்சும் பலன் கிடைக்காது. ஒரு சில பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் போகிறாங்க, அப்படி போய் கூட ஃபெயில் ஆகிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா இந்த பூர்வீக இடத்துல இந்த பூர்வீகன்றதை நம்ம தாத்தாக்கள் வந்து என்ன விதத்தில் அவங்க சம்பாரிச்சாங்க சேர்த்து வச்சாங்கன்றதை நம்ம கால்குலேஷன் பண்ணணும். இப்போ 5ல் சனி ராகு உட்காந்துரு, அது வந்து பூர்வீக இடம்னு சொல்கிறோம். நம்ம எதனால் சொல்கிறோன்னு சொன்னால், இப்போ நம்ம தாத்தா இருக்காருன்னு வச்சுங்களா, அவர் நேர்மையாக சம்பாரிச்சு வச்சுருந்தாருன்னா அது நமக்கு கிடைக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களா, இப்போ இருக்கிற சென்னை சிட்டியில் ஒரு சென்ட் லேண்ட் என்ன ரேட்டு இருக்கும், சாதாரண மிஞ்சி போனால் ஒரு அன்றைய காலகட்டத்தில் ஒரு 10,000 இருந்திருக்கலாம், இன்றைக்கி கோடிக்கணக்கில் போகும். அப்போ நம்ம தாத்தாக்கள் ஒருத்தவங்கள்ட்ட ₹1 ஏமாத்திருந்தால் அதோட வேல்யூ நமக்கு என்னைக்கு கிடைக்கும்?
பல பாவங்கள் நம்மளை சேரும். கண்டிப்பா. அதனால் வேண்டி தான் அவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துல இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது. அவங்க நிறைய பரிகாரம் பண்ணுவாங்க, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு கிடைக்காது. என்ன காரணம்னு சொன்னால் அந்த பூர்வீக இடத்துல உட்காரக்கூடாது. ஓகே. இப்போ ஒரு பிளாட் இருக்குது, பக்கத்தில் ஒரு பிளாட் இருக்குன்னா பரவாயில்ல, இந்த இடத்த விட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்காருங்க, அது ஒன்றும் பண்ணாது. அப்போ உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் பூர்வீக சொத்து வந்து இந்த ராகு சனி 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல உட்கார முடியாது, அந்த பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது. இப்போ பூர்வீகன்றது நிறைய பேருக்கு யோகத்தை கொடுக்கும். எங்கள் தாத்தா பெரிய இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் பல சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னா அது அப்படியே முழுசாக அப்பாவுக்கு கிடைக்கும், அப்பா எனக்கு கொடுப்பார், நான் என் பிள்ளை கொடுப்பேன், அப்போ வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பூர்வீக சொத்துனால் பலன் கிடையாது. சார் அடுத்தது வந்து ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது காதல் அப்படிங்கிறது எங்கே பார்த்தாலுமே பரவி இருக்குது. இந்த காதலில் வந்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா திருமணம் வரையும் போகுது, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து தொடக்கத்திலே வந்து பிரேக்கப் ஆகுது. இன்னும் ஒரு சில பேர் நான் வந்து யதார்த்தமாக தான் வந்து இந்த காதல் போயிட்டுருக்கோம், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக பிரிகிற மாதிரி இருக்கும், இந்த சத்தியத்தை மீறுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதனால் நடக்குது சார்? கண்டிப்பாக நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காதல் இல்லாத ஆள் இல்லைன்ற மாதிரி போச்சு. காதல் திருமணம் அதிகரிக்குது. இப்போ காதல் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு விருப்பம், ஒரு ஹாப்பியாக டைம் பாஸ் பண்ணுறன்னு செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சில பேர் இல்லைண்ணே நிஜமாக வந்து அவங்கள வந்து நான் காதலிக்கிறேன் அப்படின்வாங்க. ஒரு சில பேர் காதல் பண்ணாலும் கூட அதை காதலே பார்க்காம ஒரு தன்னுடைய மனைவியாக பார்க்குறது. இப்போ பெண்கள் ஒரு ஆண்களை வந்து அந்த மாதிரி விரும்பும் பொழுது கூட வந்து ஒரு லவ்வராக காதலார பார்க்காம என்னோடய ஹஸ்பண்டு இவர் இப்போ என் கூட இருப்பார் அப்படின்னு உண்மையாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு அந்நியோனம் வரும். அது நம்ம நிஜமாக கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறவங்கள பற்றி விட்டுருங்க, நான் அவங்கள பற்றி பேச விரும்பல. உண்மையாக நான் காதல் பண்ணுறாங்க. இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா பொண்ணோட தரப்புலையும் ஒத்துக்குப்பாங்க, அப்பா தரப்புலையும் ஒத்துக்கிட்டாங்க. அது ரொம்ப ரேரு. அப்படி ஒத்துக்கிட்டாலும் கூட இந்த காதலர்களும் ஒரு பிரிவு வந்துடும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் இரண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. இந்த 7 கோடியனும் லக்னாதிபதியும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தால் ஒரு பொண்ணை மாலை நேரத்தில், அதாவது சூரியன் அஸ்தமுடைய காலகட்டத்திலேருந்து கையை பிடிச்சி நான் சத்தியமாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணி அந்த ப்ராமிஸ் வந்து இழக்கிற மாதிரி இருக்கும். இப்போ லவ் பண்ணுறவங்க எல்லாருமே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்போ யாரும் சொல்கிறது கிடையாது. ஆனால் அப்படி நிஜமாக கல்யாணம் பண்ணணும்னு சொன்னவங்க கூட வந்து அந்த காதல் வந்து பிரிஞ்சிடும். ஏன்னா அது அவங்களுடைய அமைப்பு. அது லக்னாதிபதியும் 7 கோடியனும் ஒன்று சேர்ந்து எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் அவங்க வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கை பிடிச்சி சத்தியமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து, இப்போ காதல் பண்ணோன்னா கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி போச்சு இப்போ. ஆனால் இவங்க வந்து உத்தரவாதம் கொடுத்து அந்த உத்தரவாதத்தை அவங்களாலே வந்து மீறி போகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுதான் இதோட அமைப்புதுங்க. ஓகே சார். ஸோ இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பதில் கொடுத்துருந்தீங்க. நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பலனுள்ள ஒரு தகவலாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார். மறுபடியும் வேறு ஒரு பதிவில் மறுபடியும் சார். நன்றி சார். வணக்கம்.